வணக்கம் நண்பர்களே, தடைகளை உடைய சரித்திரமடை சேனலுக்கு உங்களை வரவேற்பில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வாங்க நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு அதை பற்றி பார்க்க போறோம்னா தமிழக அரசினுடைய சூரிய மின்சக்தி மின்வெளி அமைக்கும் திட்டத்தை பார்க்க போறோம். வாங்க இந்த வீடியோல அதனால பயன்கள் என்ன, எவ்வளவு மானியம் கிடைக்கும், எப்படி அப்ளை பண்ணலாம், இன்னும் மேல் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணலாம் பாருங்க. ஒவ்வொரு தகவலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பத்தி தமிழக அரசு ஒரு செய்தி இருக்குது. அதை என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் வாங்க. இதான் செய்தி. இந்த ஸ்கீம் தமிழ்நாடு அரசு யார் நியூஸ் பத்திராங்கன்னா வேளாண்மை உழவர் நலத்துறை மற்றும் வேளாண்மை பிரிவுத்துறை மூலம் சிறப்பிக்கிறாங்க. அமைப்பின் வகைகள் கொடுத்து மொத்தம் 3 இருக்குது. 5 வரிசை, 7 வரிசை, 10 வரிசை 3ல எதுவும் அமைச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாம யானைகள் தவிர்த்த பிற விலங்குகளை சாதாரணமாக சூரிய மின்சக்தி வேலை அமைப்புன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு மொத்த விலைன்னா 2,60,000 முதல் 2,70,000 ஆகும். அதுக்கு அதே யானைகளை விரட்டி கூடுதலாக தொங்கும் சூரிய மின்சக்தி அமைப்பாங்க. அதுக்கு விலை எவ்வளோனா $2,89,00,000 முதல் ஒரு 3.39 லட்சம் வரையாலும் சொல்லிக்கிறாங்க. இதுக்கு மானியம் எவ்வளவுனா 50% மானியம் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு விவசாயிக்கு அதிகபட்சமாக 2 ஹெக்டேருக்கு 566 மீட்டர் வரை மானியம் கிடைக்கும். மேக்சிமம் 566 மீட்டர் நிலம் கிடைக்கும். இல்லைன்னா உங்களை விட 50% வரைக்கும் உங்களுக்கு மானியம் கிடைக்கும். இதுக்கு எப்படி அப்ளை பண்றதுன்னா இருக்கிற QR கோட் ஸ்கேன் பண்ணி அப்ளை பண்ணலாம். நான் அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அதை கிளிக் பண்ணி டேரக்டா உள்ள போய் அப்ளை பண்ணலாம். வாங்க நெக்ஸ்ட் எப்படி அப்ளை பண்ணலாம் பார்க்காங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துற லிங்கை கிளிக் பண்ணி டேரக்டா கிளிக் பண்ணி உள்ள வந்துருங்க. அப்படி உள்ளதுக்கு அப்புறம் இதோட பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதை பாருங்க, சூரிய மின்வெளி மானியத்தில் அமைதல் சொல்லி கொடுத்துறாங்க. கீழே வாங்க. கீழே வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் விவசாயின் பேர் கேட்குறாங்க. விவசாயின் பேர் என்னவோ கரெக்டாக செலக்ட் பண்ணிக்காங்க. செகண்ட் பாலினம், ஆண் பெண் அதை சொல்லிக்கிறாங்க. உங்க பாலினம் என்னவோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்காங்க. தேர்டு விவசாய நோயை கேட்குறாங்க. சிறு குறு விவசாயம், இதர விவசாயம் கேட்குறாங்க. சிறு குறு விவசாயம்னா சிறு குறு விவசாயம் பண்ணுங்க, இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்காங்க. அடுத்தது கம்யூனிட்டி கேட்குறாங்க. உங்களை வகுப்பு என்ன செலக்ட் பண்ணிக்கிறாங்க. ஆயுதிராவிடம் மற்ற பழங்குடியினராக இருந்தால் மேலே தான் செலக்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இதர வகுப்புனா இதர செலக்ட் பண்ணுங்க. அடுத்தது உங்களுடைய மாவட்டம் கேட்குறாங்க. உங்கள் மாவட்டம் என்னவோ கரெக்டாக செலக்ட் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் வட்டம், உங்கள் வட்டத்தை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் உங்கள் கிராமம் கேட்குறாங்க. உங்கள் கிராமம் என்னவோ கரெக்டாக செலக்ட் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் தொலைபேசி எண், உங்களோட 10 டிஜிட் மொபைல் கரெக்டாக டைப் பண்ணிக்காங்க. அப்போ டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே சப்மிட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் கொடுத்துருங்க. அப்படி கொடுத்துக்கு போகிறோம் உங்களோட அப்ளிகேஷன் கரெஸ்பாண்டிங் டிபார்ட்மெண்ட் போயிடும். ஃபர்தராக உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. மேலும் இந்த ஸ்கீம் பற்றி உங்களுக்கு எதாவது டவுட்னா உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள வேளாண்மை உழவர் நலத்துறை இல்லைன்னா வேளாண் பொருள்துறையில் போய் கான்டாக்ட் பண்ணால் அந்த ஸ்கீம் பற்றி அவங்க டீட்டெயிலாக சொல்லுவாங்க. இந்த ஸ்கீம் பற்றி எந்த ஒரு டவுட்னாலும் சரி அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணால் டீட்டெயிலாக A to Z எல்லாமே சொல்லிடுவாங்க. இது விவசாயிகளுக்கு ஒரு அருமையான ஸ்கீம். கரெக்டாக மிஸ் பண்ணாமல் கரெக்டாக யூஸ் பண்ணிக்காங்க. ஓகே நம்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒன்று பில்லுக்கான கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்டோட எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ உங்கள் வீடியோ இந்த ஸ்கீம் பற்றி நான் டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.